நம்ம 7 நாளாக கண்டென்ட் போடுறத பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க, ஃப்ரீலான்சிங் ரொம்ப கஷ்டம், இதில் உள்ள எல்லா விஷயத்தையும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. உண்மையிலேயே கிளியராக இருந்து பார்த்தவங்களுக்கு ஓகே ஃப்ரீலான்சிங் எவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது, இதெல்லாம் நான் தப்பாக பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு வந்து ஆர்டர் கிடைக்க ஆரம்பிச்சிடும், இட்ஸ் ஸோ சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை வந்து ப்ராப்பராக பண்ணால் உங்களோட லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கம்ஃபர்டபுளாக இருந்து உங்களால் பண்ண முடியும். என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஷார்ட்டாக சொல்ல போனால் ஒரு சில விஷயங்கள், சில குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா லைஃப் லாங் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதில் ஒரு வீக்லி ஒரு 10, 20, 30 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஜாலியாக உங்களோட ஃபேமிலி கூட டைம் பண்ணிட்டு வாழ்க்கையை பிரகாசமாக வாழலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். வித் தட் பீயிங் செட், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், ஃப்ரீலான்சர் அண்ட் ஹியர் வி கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயின் எடுத்து வச்சிருக்கோம். சரி, இப்போது ஷார்ட்டாக நான் உங்களுக்கு நிறைய கதைகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி நான் இன்னொரு கதை சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். 2019, அதாவது இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி என்ன ஒருத்தவங்க ஹையர் பண்ணாங்க, டிஎம்சின்னு சொல்லப்படுறாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹையர் பண்ணாங்க. எங்கே ஹையர் பண்ணாங்கன்னா ஃபைவர் வழியாக ஹையர் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட் அக்கௌண்ட். ஹையர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்ட்ரீமராக இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரீமராக இருக்கிறதுனால அவங்களும் ஒரு ஸ்ட்ரீமர். ஸோ அவங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அவங்க என்ன ஹையர் பண்ணியிருந்தாங்க. இது நார்மலான ஒரு விஷயம் தான். பிகாஸ் வந்து எனக்கு அந்த டைமில் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது. ஐ மீன் லைக் டெக்னிக்கலி நான் ஒரு ஸ்ட்ரீமிங் போஸ்ட் பண்ணி வந்து இப்போ கூட இருக்குது. ஸோ ஓகே ஃபைன். இப்போ இதை ஹையர் பண்ணும்போது இந்த ஆர்டர் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிய வர விஷயங்கள் என்னென்னா, நான் ரொம்ப லாயலான ஒரு பையன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குட் ஹார்ட்டட், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சில விஷயங்கள் எங்கே கேட்டாங்க. ஆமாம், எஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த விஷயங்களில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓகே ஃபைன், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உனக்கு வேறு என்னெல்லாம் தெரியும், எனக்கு வந்து உங்களோட ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு, பட் எனக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது, உனக்கு வேறு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து உன்னை மற்ற விஷயங்களுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேன் யூ ப்ளீஸ் டெல்னு சொல்லும்போது நான் வந்து அவங்ககிட்ட அன்னைக்கு காலையில் 6 மணி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு பேசிக்கலி இன்ஜினியர், டெவலப்பர், விஐபி, தீக்கடை ராஜா நான் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கதைகள் சொன்னேன். அவங்கள அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஓகே ஃபைன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கு, இந்த பிஸ்னஸில் இந்த விஷயங்களுக்கு நான் ஆள் தேடிட்டு இருக்கேன், நீ வந்து ஒரு ப்ராப்பரான கேண்டிடேட்டாக இருப்பேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு இதெல்லாம் தேவைப்படும், வீடியோ எடிட் தேவைப்படும், ஆடியோ எடிட் தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் ஸ்டஃப் போஸ்ட் பண்ணுறது தேவைப்படும், நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், அது தேவைப்படும், இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை நாங்கள் வந்து பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் அது ஒர்க்கு செமையாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதுக்காக இந்த கதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2019 எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹையர் பண்ணப்பட்டேன். அந்த டைமில் வந்து எங்கிட்ட மற்ற விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த டைமில் நான் ரெடியாக இருந்தேன், எனக்கு அந்த ஸ்கில்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அந்த கிளைண்ட் என்ன ஹையரிங் ப்ராசஸ், ஐ மீன் பேரோலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம எல்லாருக்குமே சிவகார்த்திகேயன் தெரியும். ரொம்ப நாளாக வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் போயிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வந்து இனிஷியலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்தி நம்ம வந்து கிரிக்கெட் மாதிரி 6 அடிக்கிறோமோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வாழ்க்கையில் பிரகாசமாக மாற முடியும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். அதுக்கு உள்ள கேல்குலேஷனாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அஸ்யூம், ஓகேவா, இப்போ நம்மளோட நாட்டில் வந்து ₹1 அப்படிங்கிறது வந்து ஓகே ஃபைன், நம்மளோட நாட்டில் ₹1 ₹1 இஸ் ஈக்குவல் டு ₹1 தான். ஸோ ₹1 வச்சு நம்ம பெருசாக என்ன வாங்க முடியும், இப்போது தேன் முட்டை கூட வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இட்ஸ் ஸோ சிம்பிள் அப்படி தானே. பட் யூஎஸ் டாலரை பொறுத்த வரைக்கும் $1 இஸ் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட 70 சில்லற ரூபா இருக்கும். சரியா, 70 சில்லற ரூபா. அதாவது அவங்க $1 உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த $1 வச்சு உங்களால் சில பெரிய விஷயங்கள் பண்ண முடியும். ஒரு ஃபுல் சாப்பாடு சாப்பிடலாம் அந்தளவுக்கு. ஏன்னா 60 ருபீஸ் தான் சில இடத்துல இருக்கும். வெஜ் ரைஸ் நான் சொல்கிறேன், சிக்கன் பிரியாணிலாம் கிடைக்காது, ப்ளீஸ் வேறு கடைக்கு பார்க்க வேண்டாம். பட் சில இடத்துல காக்கா பிரியாணிலாம் கிடைக்கும் எனக்கு ₹50. ஓகே ஃபைன், அது மேட்டரில். பட் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, $5 $10 அவங்களுக்கு $10லாம் சர்வ சாதாரணமான விஷயம். ஒரு காமன் மனுஷனுக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மேனுக்குலாம் $10 ஒரு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு அவங்களுக்கு $10 இல்லை $50 கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து காசு அந்த $20 $30 சாதாரணமான விஷயம். ஸோ $20 $30ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே போகிறோம். ஸோ 20 USD டு ஓகே 20 USD டு INR, அதாவது ₹1500. அதாவது நீங்கள் உண்மையிலே குவாலிஃபைடாக இருக்கீங்க. அவங்க ஏதோ ஒரு கன்சல்டன்சிக்கு ஒன்று கேட்குறாங்க, ஏப்பா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஒரு 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், எனக்கு அதை நீ வந்து என்னென்னு கேட்டு நீ அப்புறமா பண்ணி தந்தால் கூட பிரச்சனை இல்லை, பட் இந்த கேட்குறல நீ இப்போ வந்து என்கிட்ட பேசுகிற பற்றியா, இந்த பேசுகிறதுக்கு நான் உனக்கு வந்து ஒரு $20 தருவேன் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு சீப்பான விஷயம் தான். அதாவது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து அவங்க $1500 கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க தயக்கப்படவே மாட்டாங்க. இது வந்து இந்த US
பொருந்தும், கனடாக்கு பொருந்தும், யூகேக்கு பொருந்தும், அண்ட் அயர்லாண்டுக்கு பொருந்தும். இந்த மாதிரிப்பட்ட லைக் குட் ரிச் கண்ட்ரீஸ், மோஸ்ட்டாக யூரோப்புக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த டேலைக்கு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இமேஜின் லைக் நீங்கள் ஒவ்வொரு நாளில் இருந்து போய் புது 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 கிளைண்ட்ஸை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போது அசியூம் பண்ணி பாருங்களேன், ஃபாரினில் ஒரு நல்ல ஃபேமிலி இருந்துகிட்ருக்கு. அந்த ஃபேமிலியில் வந்து அந்த ஃபேமிலி நிறைய நல்ல யங் கிராஜுவேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் 2 பாய் இருந்திருக்காங்க, 2 கேர்ள் இருந்திருக்காங்க. மொத்தமாக 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி. அதாவது அம்மா அப்பா இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் 2 கேர்ள் குழந்தைகள், 2 பாய் குழந்தைகள். அவங்க 4 பேரோட கிராஜுவேட் ஆகி எல்லாரும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் வந்து அந்த தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க, அந்த அம்மா அப்பாவும். அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசு ஆனால் ஒரு மேன் அண்ட் உமன் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 50 வயசு ஆகிடுச்சு, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்ககிட்ட நிறைய சொத்து இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட பசங்களை என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நம்மளோட அம்மா அப்பாவுக்கு வந்து இப்போ ரொம்பவே போர் அடிக்கும், ஸோ அவங்க இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆன்லைனில் வந்து நம்மளோட மற்ற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அவங்களுக்கு அப் டு டேட்டாக இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து லாக்டவுன் காலத்திலே இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் அசிஸ்டன்ட் ஒருத்தர் அசைன் பண்ணுறாங்க. ஐ மீன் லைக் யூ கெட் த பாயிண்ட். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் ஹையர் பண்ணி கொடுப்பாங்க. ஆன்லைனில் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரியோ, ஆன்லைனில் வந்து வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரிப்பட்ட பர்சன்ஸ் ஹையர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து ரொம்பவே கேரிங்கான பர்சன் இருக்கீங்க, ரொம்ப பொறுமையான ஒரு கேரக்டராக இருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஹையர் பண்ணி மாத கணக்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. அதாவது எனக்கு வந்து இப்படி ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அடிக்கடி மெயில் வரும். அந்த மெயிலை படித்து அவங்களுக்கு ரீட் பண்ணி கொடுக்குறதுக்கு, இல்லாட்டி இந்த மெயிலை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு, ஒரு மெயிலை எப்படி அனுப்புறது, அவங்க ஏதாவது மெயில் அனுப்பணும், யாருக்காவது அனுப்பணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி கொடுக்குறதுக்கு, இல்லாட்டி நாங்கள் ஏதாவது ஃபோட்டோ அனுப்பணும்னா அதை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு காட்டுறதுக்கு. ஏன்னா எங்களோட ஃபேமிலி வேறு இடத்துல இருக்குது, அவங்களோட ஃபேமிலி அவங்க இன்னும் வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது, அவங்க லேர்ன் பண்ணுற அந்த வயசெல்லாம் தாண்டி போயிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அவங்களால லேர்ன் பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டோ ஒருத்தவங்களும் வேணும், நாங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணிடுறோம். ஸோ டெக்னிக்கலி நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு 3-4 மணி நேரம் நீங்கள் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 3-4 மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து லைக் புதுசாக மெயில் ஏதாவது வந்திருக்கா, இல்லாட்டி மெயில் ஏதாவது அனுப்பணும்னு அனுப்பி கொடுக்குறது, இல்லாட்டி ஏதாவது விஷயங்கள் இது பண்ணுறது, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது மூவி பார்க்கணும்னு தோணுச்சு அந்த மூவி எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா அதை நீங்கள் பண்ணி கொடுக்குறது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கேட்குறீங்களோ அதை உங்களால் பண்ணி தர முடியும். நீங்கள் வந்து இதை ஃபுல் டைமாக பண்ணி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு வேறு எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை விட்டுட்டு உங்களுக்கு மொத்தமாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை கொடுத்துரும். அதை நீங்கள் எங்கள் அம்மாவே அப்போ வந்து பத்திரமா பார்த்துக்கிட்ட மாட்டோம் போதும். இந்த மாதிரி சொல்கிற நிறைய பசங்க இருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. பட் என்னன்னா, நம்ம நாட் குவாலிஃபைட் எனஃப் டு டூ தட் ஜாப். ஏன்னா ஒரு வயசான பர்சன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும், அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும், அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும், உங்களுக்கு பண்ணி கொடுக்குறது கம்ப்யூட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்டர்நெட் இல்லைனா உங்களால் அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி புரியுதா? ஸோ டெக்னிக்கலி இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு கிளையண்ட்டை மட்டும், ஒரே ஒரு கிளையண்ட், ஏதோ ஒரு கிளையண்ட் நீங்கள் எப்படியோ நீங்கள் வந்து ஒரே ஒரு கிளையண்ட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதான் சொல்கிறாங்க, அசால்ட்டாக ஒரு நாள் நீங்கள் 3 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறீங்க, பட் அவங்க வந்து குறைஞ்சது உங்களுக்கு $100 ஒரு நாளுக்கு பே பண்ணுறதுக்கு தயக்கப்படவே மாட்டாங்க. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட $3,000 எவ்வளோ அப்படிங்கிறத நான் திருப்பி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு ரஃப் கேல்குலேஷன் தான். பட் நான் சொல்கிறேன், இந்த அமௌண்ட் கூட உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் தான். ஏன்னா இது மாதிரி கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து இந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஃப்ரீலான்சிங்கில் சொல்லி நிறைய கிளைண்ட்ஸை புதுசாக பார்க்கும்போது இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஒரு கிளைண்ட்ஸில் மல்டிபிளான கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா, லைக் அவங்கள நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணலை, அவங்கள என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களோட ஹெல்ப்பை வச்சு உங்களோட லைஃப்பை நீங்கள் பெட்டர் பண்ணுறீங்க, அவங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்றுறீங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே ரெடியாக இருக்கணும்னு நான் என்ன சொல்கிறேன்னா, யாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னா, உங்ககிட்ட வந்து இது நீங்கள் வச்சிருக்க ஸ்கில், எனக்கு வந்து பெயிண்டிங் நல்லா பண்ண வரும், பெயிண்டிங் உள்ளவன் எனக்கு தேவைப்படுறான், பெயிண்டிங் உள்ளவன் எனக்கு தேவைப்படுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஸ்கில் செட் தேவைப்படும், அவங்க அதை சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைமில் இப்போ க்ரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த டைமில் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகே ஃபைன், இப்போது நான் ஆன்லைனில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் எப்படி பிரச்சனை, கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகலைன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகிடுச்சுன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களோட கம்ப்யூட்டர் பிரச்சனை ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல பிரச்சனையே கிடையாது. நான் சொல்ல வர விஷயம் புரிகிறதா? அதேமாதிரி இப்போ ஆன்லைன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் எப்படி வந்து மெயில் அனுப்புறது, ப்ராப்பராக மெயில் அனுப்பும்போது எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது, கிராமிஃபை யூஸ் பண்ணுறதுக்கா இல்லை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கா, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நான் சொல்ல வரேன்.
புரிகிறதல்லவா? ஸோ டெக்னிக்கலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரெடியாக இருக்கணும். என்ன ஸ்கில் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி மேகி கிண்டுனீங்கன்னா உங்களோட அந்த டிஷ் ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நான் வந்து ரீசனாக நான் நிறைய விஷயங்களில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எந்த லைவ் ஸ்ட்ரீமில் எப்போ சொன்னேன்னு எனக்கு தெரியாது. பட் இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ டெக்னிக்கலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் கிடச்சிட்டா உங்களோட லைஃப் செட்டில். நீங்கள் அதுக்கப்புறம் எது பற்றியுமே யோசிக்கவே தேவையில்ல. ஒன்ஸ் அந்த கிளைண்ட் வந்து எப்பா எனக்கு போதும் இப்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னா, என்ன மாதிரி இன்னொரு ஃபேமிலி இருக்குது, என்னோட தங்கச்சி ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது, நீ அதையும் பண்ணி தரியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ டபுள் த ஏர்னிங். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு பையன் ஒர்க் பண்ணி தரோம். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவன் வந்து நல்லா எனக்கு ஒர்க் பண்ணி தரேன், எங்கள் அம்மாவே அப்போ நல்லா பார்த்துக்கணும். இப்போ தங்கச்சியோட அம்மாவை ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா பார்த்தேன். ஓகே ஃபைன். ஸோ எல்லாருக்குமே நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவனை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்து கண்டிப்பாக ரொம்பவே லாயலாகவும் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எப்போ கேது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா, டூரிஸ்ட் எல்லாம் அனுப்பி நீ வேணா எங்கள் கூட நியூயார்க்லேயே வந்து உட்கார்ந்துருக்கிறியா, இல்லை நீ வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த லைக் டூரிஸ்ட் விசாலாம் அனுப்பி கொடுக்குற மாதிரிப்பட்ட விஷயங்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களோட லைஃப் வேறு லெவலுக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம முக்கியமாக பண்ண போகிற விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வந்து குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன், என்னோட ஃபேமிலி, நான் வந்து ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கு 15,000 பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த உலகத்தோட வரலாற்றில் நான் வந்து ஒரு கால் தட்டம் பதிக்கணும், நான் பெருசாக ஒரு விஷயம் பண்ணணும், பண்ணுறதை பார்த்து ஏன்னா இவன் இப்படி பண்ணிட்டானடா, இவன் நேற்று வரைக்கும் இப்படி தான்டா இருந்து இன்றைக்கி இப்படி இருக்கானடா அப்படிங்கிற மாதிரி வாயில் வரல வைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் நீங்கள் பண்ணுனீங்க என்றால் கண்டிப்பாக உங்களால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போ மனசை தளர விடாமல் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல கான்ஃபிடென்ட்டோட முழு முயற்சியோட விஸ்வரூபி வெற்றிக்காக போராடணும். அது என்ன, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் மறந்துடுங்க. இல்லை மறந்துடாதீங்க. வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.